வெல்கம் டு அவர் சேனல் சால்வேஷன் ஆஃப் தி சயின்ஸ். ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த சால்வேஷன் ஆஃப் தி சயின்ஸ் இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸா இருக்கும். சிலபஸ்ல இல்லாத ஆனால் நமக்கு ரொம்ப தேவைக்கூடிய சயின்ஸுக்கு கொஞ்சம் பியாண்டா இருக்கும், கொஞ்சம் அப்பால இருக்க மாதிரி இருக்கும். அதுபடி பார்த்தோம்னா நம்ம ஒரு 3 சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆட்டம். ஆட்டம் இதே சயின்ஸோட பிகினிங்கேவும். அடுத்து பார்த்தோம்னா லைட்டு. லைட் வந்து போட்டான்ஸ். போட்டான்ஸ். தேர்ட் சர்க்கிள் வந்து இட்ஸ் என்டையர்லி பிலாங்ஸ் டு கார்ட்ஸ் ஒன்லி. அதை பார்த்தோம்னா போனான்ஸ். போனான்ஸ். போனான்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆட்டம்ங்கிறது வந்து பார்ட்டிகல் நேச்சராகவும் இருக்கும், சில சமயம் பார்த்தோம்னா வேவ் நேச்சராகவும் இருக்கும், டூயல் ப்ராப்பர்ட்டி. இதே சயின்ஸோட பிகினிங் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தோம்னா போட்டான்ஸ். லைட் எனர்ஜியை வந்து அந்த பண்டில் ஆஃப் பாக்கெட் லைட் ஸ்ட்ரக்சர் போட்டான்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மூணாவது பார்த்தோம்னா நமக்கு இன்னும் சவாலா இருக்கக்கூடிய சயின்ஸை கொஞ்சம் பியாண்டா இருக்கிறது, சயின்ஸோட நாலேஜ் கொஞ்சம் பியாண்டா இருக்கக்கூடியது பார்த்தோம்னா போனான்ஸ். சவுண்டோட எனர்ஜி. இந்த 3 சர்க்கிள் தே சயின்ஸோட அந்த எவல்யூஷன்ஸ். இது ரெண்டும் கடவுளுக்கும் மனிதனுக்கு இடைக்கு நடக்கிற சண்டமானிக்கு வரும். இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றது சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், சரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும். ரெண்டுமே பர்ஃபெக்டா மீட் ஆகிற பட்சத்துல இது வந்து உனக்கு கனெக்ட் ஆகும். இது எப்படி சொல்றோம்னா, ஒரு ப்ரேயர் பண்றப்ப என்ன நடக்கும், ஒரு கம்யூனிகேஷன்ஸ் மதர்ஸ்க்கும் ஒரு சைல்டுக்கு இடையில நடக்கிற அந்த கம்யூனிகேஷன்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது. புரியுதா? ஒரு டவர்ல இருக்கப்போ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில எப்படி வந்து ஆக்ட் ஆகுது அப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது இந்த வீடியோ. இதை பார்த்தோம்னா எல்லா பொருளுக்கும், உலகத்துல இருக்க எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கு. எல்லா பேரும் ஒரு லெவல்ல சொன்னோம்னா கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த இது இருக்குல்ல, இந்த ஜாரு, இதோட ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு நிறைய ஃப்ரீக்வன்சி வந்து நம்மள்ட்ட இருந்து இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சிக்கு கரெக்டா இருக்கப்ப என்ன நடக்கும்னா இது வந்து உடஞ்சிரும். ஆனா அந்த கரெக்டான ஃப்ரீக்வன்சி ஒரு 650 ஹெர்ட்ஸ்னா 650 ஹெர்ட்ஸ் தான், 700னா 700, அதுக்கு மேலே கீழே அது வந்து ஆக்ட் ஆகாது. இதே மாதிரி நம்மளோட அந்த பிரேயிங் கெப்பாசிட்டி. சவுண்ட் கேக்குதா? இந்த லெவல்ல கேட்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வேற ஃப்ரீக்வன்சி நான் வந்து யூஸ் பண்றேன். இந்த லெவல்ல சவுண்ட் கேட்காது. இப்போ வேற ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்றேன். இந்த ஃப்ரீக்வன்சி சவுண்ட் கேட்காது. அதான் நம்ம சொல்றது, எல்லா பொருளுக்குமே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, பர்டிகுலர் லென்த் வந்து இருக்கும். வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமா வரும். ஆனா ரெண்டுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. இதுக்கு வந்து ஒரு லென்த்தான வீடியோ வந்து நான் போடுறேன், அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்கோ. தேங்க்யூ ஆல்.